முதல் முறை வந்து பழனியில வந்து முருகப்பெருமான் மாநாடு நடத்துறீங்க. இப்ப இந்த முறை வந்து பாஜக தரப்புல முதலில் நடத்துறாங்க. அனைவரும் கலந்து சொல்லி பாஜக தரப்புல. ஆனா ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு அரசியல் மாநாடு. மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற மாநாடு. அது சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றேன். உண்மையான என்னப்பா அவசரம் சொல்லு, முடிக்கவே இல்லையே, அவருக்கு ஆகாத நீ. நான் ஏற்கனவே கூறியது போல் உண்மையான முருக பக்தர்கள், தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக பக்தர்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை போற்றுவதும் புகழ்வதுமாக இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் பழனியிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றது. அதே போல் திருச்செந்தூரிலே 400 கோடி ரூபாய் செலவிலே 200 கோடி ரூபாய் HCL நிறுவனத்தோடு சேர்ந்து திருக்கோயிலுடைய நிதியையும் சேர்த்து 400 கோடி ரூபாய் செலவிலே தற்போது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த மாதம் 7/7/2025 அன்று அதற்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அதை கூட தடுப்பதற்கு ஒரு சில சக்திகள் நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கின்றன. நீதிமன்ற நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சியுடைய எண்ணத்தின்படி அந்த திருப்பணி நடைபெறும். ஆக உண்மையான முருக பக்தர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரை 120 திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனியிலே குடமுழுக்கை முடித்திருக்கின்றோம். அறுவடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் வருகிற 14ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு தேவையான பெருந்திட்ட வரைவு பணிகள் 180 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. அறுவடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலையில் மின்தூக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் அறுவடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய திருச்செந்தூர் அருள்மிகு தண்டாயுதபாணி சித்தர் கோயிலில் 7/7 அன்று குடமுழுக்கு நடைபெறுகின்றது. ஆகவே தமிழ் கடவுள் முருகனுக்கு போதுமான அளவிற்கு திருப்பணிகளும் குடமுழுக்குகளும் நடந்து இருக்கின்ற இந்த ஆட்சியில் இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதுவும் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி இந்த மாநாடு நடக்கிறது. உண்மையான முருக பக்தர்கள் அதில் பங்கேற்பதை தவிர்ப்பார்கள். பாரதிய ஜனதா சங் பரிவார கூட்டங்கள் தான் அதில் பங்கேற்கும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். அரசியலாக்க வேண்டாம் சொல்லி பாஜக பொதுச் செயலாளர் அதில் அரசியலாக்குவதற்கு அவர்கள் நின்று பேட்டி கொடுக்கின்ற தளங்களை பாருங்கள். இந்து முன்னணி, அடுத்து இன்னொருவர், எப்பொழுதுமே இனத்தால், மொழியால் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களை ஒருமையிலே வசைபாடுகின்ற காமடேஸ்வரர் இன்னொருவர். அவரை அருகிலே உட்கார வைத்துக் கொண்டுதான் நம்முடைய புதிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் H. ராஜா அவர்களும் பேட்டி கொடுக்கிறார்கள். அப்புறம் அதன் பிறகு எப்படி இவர்கள் எல்லோருக்குமானவர்கள் என்று நான் கருத முடியும்? ஆகவே அது எல்லோருக்குமான மாநாடு அல்ல. முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சங்கிகளுடைய மாநாடு, பாரதிய ஜனதாவின் மாநாடை தவிர அறம் சார்ந்த மாநாடு அல்ல அந்த மாநாடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.